காசு இருந்தா மட்டும் செய்ய இயலாது. ஏனென்று சொன்னால் இது மக்களினுடைய பிரச்சனை. சில பேர் இப்ப உதாரணத்துக்கு நீங்கள் சுனாமியால 100 மீட்டருக்கு உள்ள வீடு கட்டக்கூடாதுன்றா எல்லாம் வீடு கட்டிட்டாங்க. கட்டுப்படுத்த முடியாது மக்களினுடைய. அதான் இந்த நிலைமையில இலங்கையில மக்கள் தான் மிக அவதானமாக இருக்க வேண்டும். இந்த குறிப்பாக மலையக பகுதிகள் பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. வடக்கு கிழக்கிலே அழிவுகள் தான். ஆனால் அது ஒரு தரைப்பகுதியாக காணப்பட்டதன் காரணமாகவும் பெரும்பாலான வயல் நிலங்கள் அழிவடைந்து விட்டன. நெல் வயல்கள் முழுவதும் அழிவடைந்து போயிட்டு இனி அதற்கு பிறகு நெல் விதைக்க இயலாது. இப்ப நெல் விதைக்கிறேன்றால் வெள்ளம் பத்த வேணும். எப்போ வெள்ளம் பத்தி நெல் விதைக்கிறது. அடுத்த இன்னும் ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், இந்த அனர்த்தத்துக்கான முன்னெச்சரிக்கைகள் எதுவும் 100% சக்சஸ் ஆகவில்லை, வெற்றி அளிக்கவில்லை. என்ன காரணம் என்று சொன்னால், நீங்க வெள்ளத்துல இருந்து எச்சரிக்கையாக நகர்வது என்றால் வெள்ளத்துக்குள்ளான் போகும். ஏன்னா எல்லா இடமும் வெள்ளம். அப்ப இது ஒரு பாரிய பிரச்சனை, ஒரு சிக்கலான ஒரு பொறிமுறைக்குள்ள மக்களையும் தள்ளி அரசாங்கத்தையும் தள்ளிவிட்டது.